அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நேற்று பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு போனோம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி போனோம், ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் அன்னைக்கு நாங்கள் போகும்போதே நல்லா ஃபுல் கூட்டம்தான். ஆடி மாதம்னாவே ஃபுல்லாக கூட்டம் வந்துட்டு தான் இருக்கும் போல். அப்புறம் நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம், அதை நிறைவேற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். முன்னாடி விநாயகர் இருந்தார், அவர் கும்பிட்டு அப்படியே உள்ளே போனோம். பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் அக்னிக்கரங்களாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்ட்டு 50 ரூபா தரிசனத்தில் போனோம். அதில் ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் சாமியை பார்த்துட்டோம். பண்ணாரி அம்மா அழகாக இருந்தாங்க. நல்ல தரிசனம். சாமி கும்பிட்டு வேண்டுதல் வச்சுருந்தோம், அதை செலுத்திட்டு அப்புறம் வெளியே வந்து சாமி கும்பிட்டோம். கோவிலுக்குள்ளே பூ, கனி, பத்திக்குச்சி இது மட்டும்தான் வாங்கிக்கிறாங்க. தேங்காய் பழம்லாம் உடைக்கிறது இல்லை. அப்புறம் நாங்கள் தேங்காய் வெளியில் உடைக்கிறாங்க, அவங்கக்கிட்ட வச்சுட்டு அவங்களே தீர்த்து வச்சுட்டு சூட வச்சு ஆளுக்கு காலை தண்ணி கையில் தூங்குவாங்க. கண்ணில் பார்க்கும்போது எல்லாம் சாமி தரிசனம்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. அடுத்தது அன்னதானம் சாப்பிட்லான்ட்டு போனோம். சின்ன தொன்னையில் தான் கொடுப்பாங்க, ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே எப்போவும் முன்னாடியே கொடுப்பாங்க, இந்த வாட்டி ஒரு லைன் போட்டு விட்டாங்க. அதுலேயும் ஒரு 5 நிமிஷத்துலேயே வாங்கிட்டோம். பொங்கல் போட்டிருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் போயிட்டே இருந்துச்சு லைனு, வாங்கி சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. அங்கே சூப்பராக இருக்கும். கம்மியாக தான் கொடுப்பாங்க, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் 2-3 வாட்டி போய் வாங்கி சாப்பிடுவோம் எப்போ போனாலுமே. அந்த லைனில் நின்று அப்படியே வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஒரு அக்கா கூழ் ஊற்றுனாங்க. அப்புறம் அவங்ககிட்டயே கூழ் வாங்கி குடிச்சிட்டு லஞ்ச் அங்கேயே முடிச்சிட்டோம். 2 வாட்டி அங்கேயும் கூழ் வாங்கி குடிச்சிட்டு அவங்க வேண்டுதல் சிறப்பாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்களும். வீடியோ எடுக்க எங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. நீ எடு பாப்பான்னு நான் என் பாப்பாட்ட சொல்லுவேன், பாப்பா நீ எடுன்னு என்னையும் சொல்லுவாள். எப்படியோ அரைக்குறமாக எடுத்துருக்கோம். நம்ம நல்லா எடுக்கிற ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். கோயிலில் இன்னும் பூச்சி வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் சரியாக எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக நல்லா எடுத்து போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.